ஸ்ரீராம். விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர். அனைவருக்கும் வணக்கம். ஷபீர், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு சிஎம் பேசினது பலமுனை போட்டி இருக்குதான், இல்லைன்னு சொல்லல, 4 முனை போட்டி தான். ஆனா இது பலமான போட்டி, பலம் பொருந்திய போட்டியாக இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பார்க்கணும்? முதலமைச்சர் ஒரு கான்ஃபிடென்ஸ்ல பேசுறாரு. காரணம் என்னன்னா, அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக இவ்வளவு நாட்கள் செய்திருக்கக்கூடிய வேலை, ஒரு அரசாங்க ரீதியாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், அதே போல் மக்களுக்கு பல்வேறு விதமான திட்டங்களை செக்மெண்ட் வைஸாக அவங்க பிரித்து பண்ணியிருக்காங்க. அதில் பெண்களும் இளைஞர்களுக்கும் அதிகமான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திமுகவுடைய தேர்தல் மிஷனரி, அதன் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூத்தில் அந்த கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதை அவர்கள் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் 2வது, கீழே அந்த ஆக்டிவிட்டி போயிட்டே இருக்குது. அது ஒரு நாளும் தடை இல்லாமல், அது எஸ்ஐஆராக இருக்கட்டும், அவங்க ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவில் அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். 3வது, கூட்டணி பலம் அப்படின்றது நிச்சயமாக திமுகவுக்கு அது ஒரு சாதகமான ஒரு ஃபேக்டர். ஏன் அப்படின்னா, ஒரு 10 கட்சிகளுடைய அந்த கூட்டணி அப்படின்றது எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாமல் வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸோட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனால் அது கூட்டணியே முறிகிற அளவுக்கு போயிருக்கிறதா அப்படின்னா, அந்த எல்லைக்கு அது போகலை அப்படின்றது தான். அதற்கான விஷயம் எல்லைக்கு போகலையே, அது சரி செய்யப்பட்டுருச்சு. இல்ல, அந்த எல்லைக்கு போக விடல. பட் அதை சரி பண்றாங்க. சரி பண்ணுவதற்கான அந்த வேலைகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு வலுவான கட்டமைப்பு, ஒரு வலுவான கூட்டணி, அதே போல அரசாங்கத்தில் அவங்க இருக்காங்க, அரசாங்க திட்டங்கள், அந்த 3 விஷயங்களும் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் எதிரணியில் யார் இருக்காங்க அப்படின்றதும் நீங்கள் பார்க்கணும். ஒரு பக்கம் பாஜக அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி, அந்த கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னா, நம்பிக்கை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்வேன் இது வரைக்கும். அதே போல அந்த கட்சியினருக்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறதா, நம்ம இந்த தேர்தலில் வென்று விடுவோம், இந்த தேர்தலில் ஒரு கடுமையான போட்டியை எங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னா, அந்த நம்பிக்கையும் தற்போது அந்த தலைவர்கள் பெரிதாக உருவாக்கவில்லை அப்படின்றது. 2வது, இது வெறும் பெர்செப்ஷனா மட்டும் பார்க்கணுமா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் நம்பர்ஸ் அதையும் பார்க்க இல்ல. பெர்செப்ஷன், அரித்மெட்டிக் எல்லாமே சேர்ந்து தான். ஏன்னா உங்களுக்கு 4 முனை போட்டி அப்படின்னும் போது உங்களுக்கு ஆப்போசிஷன் ஓட் டிவைட் ஆகுது இல்லையா? உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட் டிவைட் ஆகுது. அதுல மேஜர் சங்க் ஆஃப் ஓட்ஸ் விஜய் எடுப்பார் அப்படின்ற மாதிரி சர்வேக்கள், கருத்து கணிப்புகள்லாம் தெரிவிக்கிறது. அப்படின்னும் போது ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில தான் அவர் அதை பேசுகிறார். பலமுனை போட்டி அது ஒரு ஒரு டஃப் காம்படிஷனா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அது நீங்க கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறீங்க. பலம் பொருந்திய போட்டி இல்லை அப்படின்னும் போது எதிரிகள் யாரும் வலுவாக இல்லை, அவங்க ரொம்ப வீக்கனா இருக்காங்க, அது நமக்கு சாதகமானது அப்படின்னு முதல்வர் பார்க்கிறாருன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அதான் உங்களுக்கு எதிரணியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்றிணையில, என்டிஏ தவிர, என்டிஏல கூட டிடிவி தினகரன் உள்ள வரும்போது, அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ள வரும்போது ஒரு மொமெண்டம் இருந்துச்சு, ஓரளவுக்கு மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது. ஆனா அதை சஸ்டெயின் பண்ற அளவுக்கு அதிமுக, பாஜகவால அந்த தேர்தல் பிரச்சாரங்களை, தேர்தல் வியூகத்துல பெர்செப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க டவுன் ஆயிட்டே போறாங்க அப்படின்றது. இன்னொரு பக்கம் விஜய்க்கான அந்த நம்பர்ஸ் கூடிட்டே போகுது. விஜய்க்கான அந்த ஆதரவு அப்படின்றது உங்களுக்கு நம்ம எப்படி பார்க்கணும்? தேமுதிக மாதிரியான கட்சிகளை கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியாமல் போனது டவுனா? நீங்க 2 விஷயத்துல இதை அணுகுறாங்க திமுக. ஒண்ணு என்னன்னா, எதிரணி பலம் வாய்ந்த ஒரு அணியாக மாறிவிடக் கூடாது. சரி, திமுக அணி அந்த பலத்தோடையே இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான். இப்ப தேமுதிக என்டிஏவோட பேசிட்டு இருந்தாங்க. அதிமுக கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் அவங்களோட அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நடத்தியிருந்தாங்கன்னா, ப்ராபப்ளி டிஎம்டிகே அங்க போயிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அதை புரிந்து கொண்டு டிஎம்டிகே இந்த அணிக்கு வந்தாங்கன்னா என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படின்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்விஃப்டா மூவ் பண்ணி தேமுதிகவை இங்க கொண்டு வந்துட்டாங்க, திமுக அணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வேற யாரும் விஜயோடையோ அல்லது என்டிஏவோடையோ கூட்டணிக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்றத பாக்குறாங்க. இன்னும் சில பிளேயர்ஸ் தனியா கூட நிப்பாங்க அப்படின்றாங்க.
இந்த கூட்டணியில் இல்லாமல் இந்த கூட்டணிக்கு போகாமல், ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கும் போகாமல் அவர் தனியாக நிற்பதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாங்க. அது கணிசமான குறிப்பிட்ட தொகுதிகளில் அவர் நிற்பாரு அப்படின்றாங்க. ஸோ பல விஷயங்களை வந்து திமுக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னு பார்க்குறேன். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு அக்னீஸ்வரன். இங்க 9 மாதங்களுக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணி உறுதி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னாடியே பரப்புரை கூட்டங்களையும் தொடங்கியாச்சு. இப்போது வரைக்கும் கூட்டணி பலம் பொருந்தியதாக இல்லை. அந்த பலத்தை தாண்டி முதலமைச்சர் நாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் பலமாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்க? இல்லை, பலம் பொருந்திய போட்டி அப்படின்னு சொன்னால் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முதலமைச்சரே ஒரு தேர்தலை நடத்தி முடிச்சிட்டாரா? அல்லது உளவுத்துறை ஐபி மாநில உளவுத்துறை அப்படி ஏதாவது தகவல் இருந்தால், எப்பா இதுதான்ப்பா நேற்று வந்த தகவல், இதோ பாருங்க இது சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஆதாரம் என்ன? அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கிற போது இது மாதிரியான இயந்திரங்களை வைத்துக்கொண்டு இந்த 5 வருஷத்தில் நீங்கள் செய்வது ஆட்சி அதிகாரத்தை விட அரசியல் செய்வதுதான் நீங்கள் செஞ்ச சாதனை. 10,50,000 கோடி இதுவரைக்கும்